لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, நம் தொடர்ச்சியாக ஜகாத் அதனுடைய சட்டங்கள் அதனுடைய தெளிவுகள் சம்பந்தமாக பார்த்து வந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 8 சாராரை ஜகாத்திற்கு தகுதியுடையவர்கள், ஜகாத் வாங்குவதற்கு 8 வகையான கூட்டத்தவர்கள் தகுதியுடையவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே என்பதை பார்த்தோம். ஏழைகள், வறியவர்கள், ஜகாத்தை வசூலிப்பவர்கள், அதாவது இஸ்லாத்தின் பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள், அடிமை விடுதலை, கடலில் மூழ்கியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுபவர்கள், அதே போல பயணிகள், வழிபோக்கர்கள், அவர்களுக்கு தங்களுடைய பயண செலவுகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள், இப்படிப்பட்ட 8 சாரார்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 8 சாராரை வரையறுத்து இவர்களுக்கு மட்டும்தான் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இவர்கள் அல்லாதவர்களுக்கு ஜகாத் என்பது கொடுக்கப்படக்கூடாது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சட்டம் என்பதை பார்க்கிறோம். இப்போ பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் அல்லது மதரசா கட்டுமான பணிகள் அல்லது மதரசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய டொனேஷன், இதுவெல்லாம் நாம் விருப்பப்பட்டு கொடுக்கலாமே தவிர நம்முடைய ஜகாத்திலிருந்து பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கோ அல்லது மற்ற பொது சேவைகளுக்கோ கொடுப்பது என்பது கூடாத ஒரு செயலாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று வரையறுத்து சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நாம் அது சமூக சேவைகளாக இருக்கலாம். ஒரு பள்ளி, ஒரு தெருவில் நம்ம ஒரு டாய்லெட் கட்டுறதாக இருக்கலாம், அல்லது ஒரு தெருவுக்கு தேவையான அல்லது சமூகத்திற்கு தேவையான ஒரு தண்ணீர் பந்தலாக இருக்கலாம். எதுவுமே நம்ம ஜகாத்துடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து செய்யக்கூடாது. நாம் மக்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஜகாத் அல்லாத பொருளாதாரங்களிலிருந்து அதை செலவு செய்யலாமே தவிர இது போன்ற பொது பணிகளை என்ன செய்யக்கூடாது, ஜகாத்துடைய பொருளாதாரத்திலிருந்து செய்யக்கூடாது என்பதை பார்க்கின்றோம். அதே போல அனாதை இல்லங்களாக இருந்தாலும் கூட அதற்கும் கூட நம்ம ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க கூடாது. காரணம், அனாதை இல்லம் அந்த அனாதைகளுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படுமா அல்லது அனாதைகள் இருக்கக்கூடிய பணக்காரர் அனாதைகளும் இருப்பார்கள், அவர்களுக்கும் சேர்த்து செலவழிக்கப்படும். அப்ப நம்ம அனாதைகளுக்கு, ஏழையான அனாதைகளுக்கு நாம் செலவு செய்ய ஆசைப்பட்டால் ஒரு தனிப்பட்ட நபரை நாம் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஜகாத்துடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜகாத்தை நான் பள்ளி கட்டுறோம் அல்லது ஜகாத்துடைய பணத்தை நாங்கள் மதரசா கட்டுறோம் அல்லது ஜகாத்துடைய பணத்துல நாங்கள் குரானுக்கு செலவு செய்யறோம், குரானுடைய ஸ்டால் நாங்கள் போடுறோம், இது போன்ற சமூக சேவைகள் என்பது ஜகாத்தினுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து செய்யக்கூடாது என்பது அனைத்து அறிஞர்களும் ஒன்றித்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த ஜகாத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மக்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அணிகின்ற நகை அணியாத நகை, இப்படி ஒரு வித்னா இருப்பதை பார்க்கின்றோம். அது என்னது, போடுற நகைக்கு மட்டும்தான் ஜகாத்தா அல்லது போடாமல் நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கும் ஜகாத்தா என்று கேட்டால் அனைத்து நகைகளுக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஜகாத்தை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த நகைகளை நாம் அணிந்தாலும் சரி, அணியாமல் வைத்திருந்தாலும் சரி, நம்ம பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தாலும் சரி, அனைத்து நகைகளுக்கும் ஜகாத் என்பதை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி அணிந்திருக்கக்கூடிய நகையை பார்த்து கேட்கிறார்கள், இதுக்கு நீங்க ஜகாத் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அணிகின்ற நகையாக இருந்தாலும் அணியாத நகையாக இருந்தாலும் ஜகாத் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதே போல கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவியினிடத்தில் இருக்கக்கூடிய நகைக்கு கணவன் பொறுப்பு கிடையாது. மனைவி இடத்துல ஒரு ஜகாத்தினுடைய நிசாபை அடைந்த ஒரு அளவுக்கு நகை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு ஜகாத் நீங்க கொடுத்துருக்க அப்படின்னு கணவன் அவங்க சொல்ல முடியாது. மாற்றமாக தங்களுடைய நகையிலிருந்து தாங்கள் தான் என்ன பண்ணணும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறது, எங்கள்கிட்ட கையில கொடுப்பதற்கு காசு இல்லையே அப்படின்னா அந்த ஜகாத்தை நாம் வருடம் கணக்கு வைத்து அதை நாம எப்போ விற்போமோ அல்லது எப்போ நம்முடைய கையில் காசு வருமோ அப்பொழுது அதற்கான பொருளாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர மனைவியினுடைய ஜகாத்துக்கு கணவன் கடமையாக மாட்டார். அதே போல கணவனுடைய நகைக்கு யார் கடமையாக மாட்டாங்க, மனைவி கடமையாக மாட்டார்கள். யார் யார் அந்த பொருளை தங்களுக்கு என்று உரிமை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த ஜகாத்தை கொடுப்பது கடமை. அதற்கு மாற்றமாக வேறொருவர் பொறுப்பெடுத்து, அது எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் வேறொருவர் பொறுப்பெடுத்து அந்த ஜகாத்தை கொடுப்பது என்பது
தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அறிஞர்கள் சொல்கிறார். அதே போல ஜகாத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம இருக்கக்கூடிய வீடுக்கு வந்து ஜகாத்து கிடையாது. நாம இருக்கக்கூடிய வீட்டிற்கோ அல்லது வீடு கட்டுவதற்காக வைத்திருக்கக்கூடிய நிலத்திற்கோ ஜகாத் என்பது கிடையாது. அதே நேரத்தில் அதை நாம் இன்வெஸ்ட்மெண்டாக வைத்திருந்தால், ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்துல வந்து எனக்கு வீடு கட்டுற ஐடியாவே கிடையாது, அதை நான் விற்பனைக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதிலும் என்ன செய்யணும்? ஜகாத் என்பது கடமை. வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அதில் ஜகாத் என்பது கடமை கிடையாது. அதே நேரத்தில் அதை ஒரு முதலீடாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக, ஒரு சேவிங்ஸாக நாம் வைப்போம் என்று சொன்னால் அதற்கு ஜகாத் என்பது கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதே போல ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நாம் யாருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னது? நெருக்கமான உறவுகளுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நெருக்கமான உறவுகள்ல தாய் தந்தை வருவாங்களா, கணவருக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். உண்மையிலே தாயோ தந்தையோ அல்லது கணவரோ அந்த 8 சாராரில் வரக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி இருக்காங்க, அந்த மனைவியிடத்துல நிறைய நகைகள் இருக்கிறது, ஆனால் கணவன் மிகவும் கஷ்டப்படக்கூடியவராக இருக்கின்றார், அன்றாட உணவுக்கே மிகவும் கஷ்டப்படக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொன்னால் தாராளமாக அந்த மனைவி என்ன செய்யலாம்? தன்னுடைய கணவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். அதே போல மகளுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுடைய தாய் தந்தை கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யலாம்? தங்களிடத்தில் அவர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் ஆகாவிட்டாலும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நகையிலிருந்து ஜகாத்துடைய அந்த பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்கலாம்? இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அது போன்ற நெருக்கமான உறவுகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். நாம் மற்றவர்களை முற்படுத்துவதை விட ஒருவேளை நம்ம உறவினர்களில், நெருக்கமான உறவினர்களில் ஒரு தேவையுடையவர் ஒருவர் இருக்கின்ற நேரத்துல நாம் அவரை புறக்கணித்து விட்டு 3ஆம் நபருக்கு ஜகாத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அது ஒரு வகையில் உறவுகளை துண்டிக்கின்ற பாவத்தில் விட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்முடைய சொந்தக்காரங்கள்ல நெருங்கிய உறவுல ஒருத்தர் தேவையுடையவரா இருக்காரு, அவருக்கு கொடுக்காம 3ஆம் நபருக்கு நாம் கொடுப்பது என்பது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய, இஸ்லாம் வலியுறுத்தாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இது போன்ற ஜகாத்துடைய சட்டங்கள் என்பது விரிந்து கொண்டே செல்லும். அதையெல்லாம் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நேரங்கள் போதாத அளவிற்கு விரிந்த அளவிற்கு ஜகாத்துடைய சட்டங்கள் இருக்கின்றன. என்றாலும் நமக்கு தேவையான அடிப்படை சட்டங்கள் என்ன? நான் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது போன்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துதான் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. காரணம், இஸ்லாம் ஜகாத்தை கடமையாக்கி இருப்பதன் நோக்கம் இஸ்லாத்திலிருந்து ஏழ்மை என்பது குறைய வேண்டும் என்பதற்காக. இஸ்லாம் என்ன செய்யும்? ஏழ்மையை குறைப்பதற்கான முயற்சிகள் அனைத்தையும் செய்யும். அப்போ ஏழைகளுக்கு நாம் அந்த ஜகாத்துடைய பொருளாதாரத்தை கொடுக்காமல் நாம் சமூக சேவைகளுக்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கோ நாம் அதை செலவழிப்போம் என்று சொன்னால் ஏழ்மை என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஏழைகள் உருவாகுவதற்கு நாம் ஜகாத்தை தவறானவர்களுக்கு கொடுத்தது ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஒரு மனிதர் ஏழையாக இருக்கின்றார், அன்றாட உணவிற்கு கஷ்டப்படுகின்றார், அல்லது இருக்கும் இடத்திற்கு கஷ்டப்படுகின்றார், உடுக்கும் உடைக்கு கஷ்டப்படுகின்றார். இப்படி இருக்கின்ற ஒரு மனிதரை புறக்கணித்து விட்டு நான் சமூக சேவை செய்கிறேன் அல்லது நான் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறேன் என்பதற்காக நாம் பள்ளிவாசல் கட்டுவோம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் நல்ல முறையில் இயங்கும். ஆனால் அந்த ஏழையினுடைய பொருளாதாரம் அது பள்ளிவாசல் கட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனுக்கு கொடு என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் நாம் அதை மறந்துவிட்டு என்ன செய்யக்கூடாது? வேறொருவருக்கோ அந்த 8 சாராரில் வராதவர்களுக்கோ கொடுப்பது என்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரம் நல்ல வழியில் செலவழிச்சா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வழியில் செலவழிக்க சொல்லியிருக்கின்றானோ அந்த வழியில் நாம் செலவழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். எதுவாக இருந்தாலும் நன்மைதானே, யாருக்கு போனாலும் நன்மைதானே என்று நினைக்க கூடாது. அதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரையறுத்து சொல்லியிருக்கான். யாருக்கு போனாலும் நன்மை என்பது அல்லாஹ்வே சொல்ல தெரியும். உங்களால் முடிந்த ஜகாத்துகளை எல்லோருக்கும் கொடுங்கள், அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. இப்படி கொடுக்க வேண்டும், இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரையறைகளை கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த வரையறைகளின் அடிப்படையில் நாம் ஜக்காத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அது நமக்கு முழுமையான நன்மைகள் என்பதை பெற்றுத்தரும். அது நாளைக்கு நம்முடைய வாழ்வில் பயனளிக்கும். அது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குரிய வளர்ச்சிக்கான காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதன் அடிப்படையில் சரியான முறையில் ஜக்காத்தை பங்கிடக்கூடிய மக்களாக, அனைத்து பொருளாதாரங்களிலிருந்தும் கணக்கெடுத்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியோர் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.